டாக்ஸிக் ஒன் டே தான், என்ன பண்ணுறது. நம்ம கூடவங்க எல்லாரையுமே வந்து பாசிட்டிவ் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், ஆனால் நம்ம மட்டும் நெகட்டிவ் ஆகிடும். தண்ணி ஊற்றாம அடிச்சேன் நைட்டு. நீயா நானே டிப்ரெஷனாக இருக்கேன்யா. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. யாருக்கு வேணும் மேம் உங்கள் டெமோகிராஃபி? இந்த டெமோகிராஃபியே வேஸ்ட் மேம். ஜனங்களுக்கு தேவை சோறு, தண்ணி, பணம். அதெல்லாமே வந்து ஓரளவு தான். அது ஓரளவு தான் லிமிட்டு. நான் பார்த்த வரை என் ஃப்ரெண்டே எடுத்துக்கோ, இது வரைக்கும் 10 பிரேக்கப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? கிளம்பிட்டோம். அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கோம். அவுட் ஆஃப் ஜோனில் வருமாடா? யா நினைச்சேன் போட்டான் பத்தியா கேட்டு நீ ரைட் எடுத்து கொண்டு போயில. ரைட் எடுத்து நாக்கோட்டை போய் வரணும்டா. இல்லை நான் வழி சொல்றேன். மாதிரி கேட்டு இதில் உள்ள போடலாம். திரும்ப இந்த வழியாக வரல. நான் வழி இருக்கு, காடி ரைட் எடு. நம்ம சக்திக்கு வந்து அடுத்த ஆர்டர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் நின்றுருக்கலாம். பார்ப்போம் அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியல. போயிட்டே பேசுவோம். அதோ நிற்கிறான் நம்ம பையன் சக்தி. பக்கத்தில் நிற்கிறாரில்ல ஒருத்தர், பாவம் ஒரு கட்டு போயிட்டாரு. என்னடா இவனுக்கு ஆர்டர் வந்துட்டு நமக்கு வரவே மாதிரி வெறி ஆகிட்டாரு. பாவல் அவருக்கு வந்துடுச்சு போல. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்துட்டோம். ஃபுட்டு வந்துச்சு. ஃபுட்டு கொடுக்க போகிறோமே. ஏன்னா மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கிற பேன் நிறையா பெயின்லாம் வளர்க்குற மக்களே. எனக்கு இவ்வளோ நேரம் வந்து 25 ரூபா ஆர்டர் தான் வந்துச்சு. இப்போ நான் கொடுத்தோன்னே என் கையில் ஃபோனை கொடுத்தோன்னே எவ்வளோ 48 ரூபா ஆர்டர் வந்துச்சு. போகிறோம் அப்போ வாங்கிட்டு வந்து பார்த்துக்கோங்க. 48 ரூபா ஆர்டர் எதுவும் என் கையில் ஃபோனை கொடுத்தோன்னே வந்துடுச்சு. இவன் என்னன்னா முருகான்றான். முருகர் தான், ஆனால் முருகர் என் ரூபத்தில் அவன் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மூர்த்தி ரோட், டாக்டர் மூர்த்தி ரோட் நம்ம வீடு. சித்தப்பா ஆர்டர் போயிருப்பாங்களா ஒரே சாக்கு. அவ்வளோ பேர்லாம் போல. பேர் வந்து கௌத்துன்னு போட்டிருக்கு. கௌத்துன்னு ஒரு பேரா வச்சிருப்போம். பயங்கரமாக இருக்குது. பேரை பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கௌத்துன்னு போட்டிருக்கு. நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனா தெரில. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா, கரெக்டாக உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும்னா சொல்லுங்கள். கௌத்து தமிழில் ஸ்பெல் பண்ணி பாருங்க. நாங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள். எங்கடா? திருவள்ளுவர் நகர். எங்கள் தெரு தான் பக்கத்தில். எங்கள் தெரு இருக்குது. நாங்கள் இந்த வீடை தேடிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். பாய். இன்னைக்கு தான் சொன்னேன் இந்த இடத்துல உனக்கு ஆர்டர் விழுந்துருக்கான்னு கேட்டேன். இது வரைக்கும் வந்தது இல்லை. ஆனால் இன்னைக்கு விழுந்துருச்சு ஆர்டர். இது என் வாய் முகூர்த்தமா இல்லை உனக்கு வருதா? சரி வாங்கிட்டு வாடு. என்ன சக்தி வாழை கிஃப்டா? ஏய் உனக்கு கவுன்சி ஆள் ஜொமாட்டோன்னு போட்டிருக்கு பாரு. ஆனால் நீ ஸ்விக்கி தானே கொடுக்குற. இப்போ மக்களே இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வெயிட் பண்ணிருக்காரு. அவர் போய் பார்த்துட்டு வராங்க. எவ்வளோ என்ன பண்ணுறது? 2 கிலோமீட்டர் எங்கடா வீட்டு மொட்டாபுரம் அந்த திருநாள் சைடு. சரி ரைட், அப்படியே சாஸ்திர கழிட்டு போய்ட்டு வரோம். சும்மா என்ன சொன்னாங்க? சர்ப்ரைஸா? தெரியலடா. நான் வர இருக்குண்டா. ஒவ்வொரு இருக்கும் நக்கனோண்டு இருக்காங்க பார்க்க. ஓ கேக் வாங்கி கிஃப்ட் பண்ணுறாங்களா? ஏருக்கு. ஓ கிளப்பாதீங்க. ஏருக்கு மாட்டிக்கிட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னு தெரியல. எந்த இடம்னு தெரியல. ஒரு ஆர்டர் மட்டும் இருக்குது. ரொம்ப நேரமாக நின்றுருக்குறோம், தேடிட்டுருக்குறோம். கண்டுபிடிச்சோடனே ஆர்டரை கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு திரும்ப இப்போ வந்துடணும். சக்தி வந்து அழைச்சிக்கிறேன்னு சொன்னோம். அதில் வெயிட் பண்ணிருக்கோம். அன்பு முருகன் வழக்கறிஞர்னு போட்டிருக்கு. எவன் தெரியல. மக்களே இப்போ வந்து ஸ்விக்கி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 1 டே ஃபுல்லாக ஐ திங்க் அந்த ஃபோனில் பார்த்தப்போ 7.5 hours
ஐ திங்க் சக்தி ஓட்டிருப்பான், ஒரு 9 hours கிட்ட ஓட்டிருப்பான். நான் ஒரு 3 hours இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியுமே ஒரு 6.5 hours வந்து நான் இருந்திருப்பேன் அவங்க கூட. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸாகவே லைஃப்பில் எல்லாருமே வந்து ஸ்விக்கி ஓட்டுறதை தாண்டி அவங்க ஓட்டுறவங்க கூட இருந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் அவங்களோட கஷ்டம் கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும். அண்ட் நாங்கள் நிறைய பேர் பார்த்தோம். நிறைய பேருமே மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து ஏஜ் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் படிச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க. ஓகே ஃபைன், அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. பட் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கஷ்டம். சக்திக்குமே நிறைய கஷ்டம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, பர்சனலாக எதுவும் வேணாம். ஸோ ஃபன்னாக போணுச்சு, ஃபன்னாகவே இருக்கட்டும். கண்டிப்பாக நான் சக்தியோட உட்காந்து கண்டிப்பாக ஸ்விக்கியோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு, ஓட்டுற அவனுக்கும் பின்னாடி உட்காந்து இந்த எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்கிறத மறக்காமல் நான் வீடியோ போடுறேன். அவரோட லைவ் வச்சு சொல்கிறேன். மோஸ்ட்லி வீடியோ போட நான் பார்க்குறேன். ஓகேவா? அண்ட் இதேமாரி நிறைய வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளானில் இருக்குது. கம்மிங் 2025 நிறையாவே புதுசாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். டிடி வாகஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறது, அண்ட் பாய். இதே ஒரு நெக்ஸ்ட் விதமான வீடியோ பார்ப்போம். எப்படி மக்களே, கடா.